சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து விற்பனையாகிறது. கடந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சர்வதேச சந்தை சூழலுக்கு ஏற்ப தங்கம் விலை புதன்கிழமை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 6,730 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் தங்கம் 240 ரூபாய் உயர்ந்து 53,840 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 86 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோ 86,500 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை 5 விழுக்காடு உயர்ந்திருப்பதால் அதன் எதிரொலியாக தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து வருகிறது. இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஜியோ டேட்டா பயன்பாட்டின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் தனது காலாண்டு முடிவுகளை நேற்று முன்தினம் வெளியிட்டது. கடந்த மார்ச் மாத நிலவரப்படி ஜியோவின் மொத்த வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 48 கோடியை கடந்துள்ளது. இதில் 10 கோடியே 80 லட்சம் வாடிக்கையாளர்கள் ஜியோவின் 5G நெட்வொர்க்கை பயன்படுத்தி வருகின்றனர். ஜியோ நெட்வொர்க்கில் டேட்டா பயன்பாடு 40.9 எக்ஸாபைட் அளவை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 35.2 விழுக்காடு அதிகமாகும். 5G இணையதள சேவையின் வளர்ச்சியே இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜியோ நிறுவனம் சீன தொலைத்தொடர்பு நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி டேட்டா பயன்பாட்டில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக மாறியுள்ளது. கத்தாரிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைனை கடத்தி வந்த வடமாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கத்தார் நாட்டு தலைநகர் தோகாவிலிருந்து தனியார் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அதில் வந்த பயணிகளை சோதித்தனர். அப்போது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த பாரத் வசிதா என்ற பயணி தோகாவிலிருந்து வந்துவிட்டு மற்றொரு விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்காக டிரான்சிட் பயணியாக வந்துள்ளார். சந்தேகத்தின் பெயரில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது அவர் வைத்திருந்த பைக்குள் சுமார் 1 கிலோ எடையுடைய 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் போதைப்பொருள் இருந்ததை கண்டுபிடித்தனர். விசாரணையில் பாரத் வசிதா சர்வதேச போதை கடத்தும் கும்பலைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் கத்தரி வெயில் தொடங்கும் முன்பே ஆவியாதல் அதிகரிப்பு போன்ற காரணத்தால் நீர் இருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் சென்னையில் விரைவில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மாநகராட்சி அதிகாரிகள் சென்னையில் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளனர். செம்பரம்பாக்கம், பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஆகிய 5 ஏரிகளிலும் மொத்தம் 7.1 TMC தண்ணீர் உள்ளதாகவும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற வழிவகைகளில் செப்டம்பர் மாதம் வரை தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருந்த கிருஷ்ணா நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும் பட்சத்தில் ஜூன் மாதத்தில் 4 TMC நீரை திறந்து விடுவதாகவும் ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்ததில் 4.5 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தான். செவலூர் பகுதியைச் சேர்ந்த தயாநிதி என்பவர் அவரது வீட்டின் பக்கவாட்டு சுவரில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு அருகே நின்றிருந்த அவரது 4.5 வயது மகன் கனகவேல் மீது திடீரென கீழ்நிலை தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்தது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். காலியாக இருந்த தண்ணீர் தொட்டியில் திடீரென நீரை நிரப்பிய போது வெப்பம் தாங்காமல் வெடித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. உயிரிழந்த சிறுவனின் தந்தை தயாநிதி ஒரு இயற்கை ஆர்வலர் ஆவார். பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி மரமாக வளர்த்த பெருமைக்குரியவர். அவரது மகன் உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பதஞ்சலி நிறுவனத்தின் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் பூத கண்ணாடி வைத்து பார்க்கும் அளவுக்கு சிறியதாக இருப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அந்நிறுவனம் மீண்டும் மன்னிப்பு கோரி பத்திரிகைகளில் சற்று பெரிய அளவில் விளம்பரம் வெளியிட்டுள்ளது. கொரோனாவுக்கான முதல் மருந்து என்று பொய்யான தகவல்களுடன் விளம்பரம் வெளியிட்டதாக பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜரானார். அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி 10 லட்சம் ரூபாய் செலவில் 67 பத்திரிகைகளில் மன்னிப்பு கோரி விளம்பரம் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வழக்கமாக கொடுக்கும் அளவில் இல்லை என்று அதிருப்தி தெரிவித்தனர். அடுத்த விசாரணையின் போது மன்னிப்பு கோரும் விளம்பரங்கள் வெளியான பத்திரிகையை எடுத்து வர உத்தரவிட்ட நீதிபதிகள் அவை மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கும் வகையில் இருக்கிறதா இல்லை பெரிதாக இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
இந்நிலையில் அலோபதி மருத்துவமுறை குறித்த தங்களது கருத்துக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக பதஞ்சலி நிறுவனம் பத்திரிகைகளில் சற்று பெரிய அளவில் விளம்பரம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அழகி போட்டியில் மாடர்ன் உடை அணிந்து வந்த திருநங்கைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். பிள்ளையார்குப்பத்தில் உள்ள பழமையான கூத்தாண்டவர் கோயிலில் கடந்த 16ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று இரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் திருநங்கைகளுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் திருநங்கைகளுக்காக நடத்தப்பட்ட அழகி போட்டியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். இவர்கள் வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டியின் இறுதிச் சுற்றில் பாகூரைச் சேர்ந்த சாக்ஷி என்ற திருநங்கை முதலிடமும், 2ஆம் இடத்தை ருத்ராவும், 3ஆம் இடத்தை தானஸ்ரீயும் பெற்றனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸின் அதிரடி சதத்தால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய சென்னை 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் சேர்த்தது. சிஎஸ்கே தரப்பில் அதிகபட்சமாக கேப்டன் ருத்துராஜ் 108 ரன்களும், சிவம் துபே 66 ரன்களும் விளாசினர். இதையடுத்து சவாலான இலக்கை துரத்திய லக்னோ அணியில் தொடக்க வீரர்கள் டிகாக் மற்றும் கேப்டன் லோகேஷ் ராகுல் ஏமாற்றம் அடித்தனர். இருப்பினும் தொடர்ந்து சிஎஸ்கே பந்துவீச்சை துவம்சம் செய்த மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சதம் விளாசி அணியை கரை சேர்த்தார். கடைசி கட்டத்தில் நிக்கோலஸ் பூரன் அதிரடியாக ஆடி அணியின் வெற்றியை எளிமையாக்கினார். ஆட்டத்தில் 3 பந்துகள் மீதம் இருக்கையில் லக்னோ அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 213 ரன்கள் குவித்து சிரமம் இன்றி வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடப்பு தொடரில் சொந்த மைதானத்தில் சென்னை அணியின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த லக்னோ அடுத்தடுத்து 2 போட்டிகளில் சிஎஸ்கேவை வீழ்த்தியது. இப்போட்டியில் 63 பந்துகளில் 124 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் இருந்த ஸ்டாய்னிஸ் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். இதுவரை ஆடிய 8 போட்டிகளில் 5 வெற்றியுடன் சூப்பர் ஜெயின்ஸ் புள்ளி பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியது. அதேவேளையில் 8 ஆட்டங்களில் 4வது தோல்வியை சந்தித்த சென்னை 5வது இடத்திற்கு பின்தங்கியது. தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன் அறிவுறுத்தல்களை அளித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனை என்ன என்பது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணிராஜன் அவர்கள் இருக்கிறார். டாக்டர் வணக்கம். இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, வெதர் கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. டே வெதரும் அப்படி தான் இருக்குது, நைட் வெதரும் அப்படி தான் இருக்குது, ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பப்ளிக் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதாவது இந்த வெயில் காலத்தை நம்ம ஆண்டாண்டும் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நம்ம உணர்றோம். ஏன்னா அது ரொம்ப கத்திரிக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ பெரிய டெம்பரேச்சரை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக என்னென்ன செய்யக்கூடாது, காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஒன்று இல்லை அதையும் மீறி நான் கட்டாயம் நான் போய் ஆகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன் அதனால் போகிறேன் அப்படின்னா சில ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கணும். தலையில் கேப் போட்டுக்கணும், கண்ணாடிக்கு கூலிங் கிளாஸ் போடணும், கைகளுக்கு வந்து முழு சட்டை போடணும், நல்ல லூஸான ட்ரெஸ் போடணும், கலர் வந்து டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. போகின்ற பொழுது நம்ம நீராகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது கையில் எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இளநீர், மோர், இல்லை எது நமக்கு வந்து உகந்த ஒரு நீராகாரமோ அதை எடுத்து செல்ல வேண்டும். இப்போ வந்து இது நம்ம போகிற இடங்களில் வந்து அவ்வப்போது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு இளப்பாறலாம். நீங்கள் எப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புங்க மரங்கள்லாம் வந்து நம்ம ரோடு ஓரங்களில் இருக்கும்பொழுது விவசாயிகள் வந்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு இளப்பாருவாங்க, அங்கே ஒரு நுங்கு விற்பார், அந்த நுங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அது இல்லை அதுக்கடுத்து ஒரு இடம் போகும்போது அங்கே ஒரு இளநீர் இருக்கும், அதை குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம வாழ்ந்து அதையும் எதிர்கொள்கின்ற ஒரு சக்தியை வந்து கிராமப்புறத்திலிருந்து அர்பன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நமக்கு அதை பயன்படுத்தினாலே பல பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியிடலாம். என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் யூஸ்வலாக என்ன ஆகும், உள்ளே வாங்கின பிறகு அதை வெளியேற்றுவோம். அதுதான் பாடியினுடைய மெக்கானிசம். அது வந்து ஒரு ஹைப்போதலமஸ்னு பிரெயினில் ஒரு சென்டர் இருக்குது. அந்த ரெகுலேட்டரி சென்டரில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உள் வாங்குறது அதிகமாகிட்டு வெளியில் போகாமல் போகும்போது உடலினுடைய உஷ்ணம் வந்து அதிகமாகிடுது. ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தலைவலி, கடுமையான தலைவலி இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஹெட்டட்னஸ், அப்படியே பலுவாக இருக்குது, இல்லைன்னா ஹெவியாக இருக்குது, இல்லை லைட்டாக இருக்குது, இல்லது வந்து தடனை வேர்த்து போகிறது மட்டும் இல்லாமல் வெளுத்து போகிறது, இது ரெண்டும் இருக்கும். பல்ஸ் வந்து இடம் கூடிடும், நெஞ்சு வந்து படபடப்பு அதிகமாகிடும், ஒரு சோர்வு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியாமல் சோர்ந்து உட்காந்துருது. இது வந்து ஹீட் எக்ஸாஸ்ஷன் சொல்லுவோம்.
ஈட்டினுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்ற எக்ஸாஷன். இதுவே வந்து ஒரு 104 டிகிரி போகுது, 40 டிகிரி சென்டிகிரேட் வருது அப்படின்னும் போது என்னன்னா அந்த உள் வாங்கின வெப்பத்தை வெளியே ஏற்ற முடியாமல் உடம்பு வந்து முழுமையாக சக்கை போன்று ட்ரை ஆயிடும். ட்ரை ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் போகலாம்.